குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறையா வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையாக இருக்கும்போது நிதிநிலைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமாக இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமாக என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு மெயினாக இந்த கிரக சேர்க்கைகள் பார்க்கும்போது ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம், மிதுனத்துக்கு ஒரு ஜாக்பாட்டு தான். குரு 2க்கு வந்துட்டாரு. ஸோ 7-10க்குரியவர் இப்போ நல்லா கடகத்தில் உட்காந்து உங்களுக்கு நிறைய பணமழை கொட்ட போகிறாரு அப்படின்னால நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். வை பிகாஸ் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தொழில் சமுதாயம் சார்ந்தவங்க, 10 அப்படிங்கிறது இந்த தொழில் ஸ்தானம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குரு சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், நம்ம ஏதாவது மாற்றி பண்ணலாமா, பிஸ்னஸை இப்போ அப்கிரேட் பண்ணலாமா, நெக்ஸ்ட் லெவல் போகலாமா, அதற்காக பர்ச்சேஸ் பண்ணலாமா. குரு பணம் கொடுப்பாரு, அதாவது என்னன்னா மணி வராதுன்னு நான் சொல்ல வரல, மணி கொடுப்பாரு. ஆனால் அது விரயத்தை கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 5க்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீசமாகிறாரு, 12க்குரியவர் நீசமாகிறாரு. அப்போ தேவையில்லாத செலவுகள், விரயங்கள். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களோட ரெகுலர் வருமானத்தை குறிக்கும். அப்போ என்ன அப்படின்னா அதாவது 5க்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு, அதாவது என்ன அப்படின்னா நம்ம நைட்டு போய் வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, நம்ம வெளியவே போய் சாப்பிடலாம், அங்கே சாப்பாடு நல்லா இருக்காது.
ஆனா அங்க போய் ஒரு 1000 2000 அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கூட வந்து நீங்க செலவு பண்ற மாதிரி ஆயிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரியான ரெகுலர் வருமானம் தேவையில்லாம செலவாகிறத வந்து நீங்க பார்ப்பீங்க. அப்ப அந்த சுகஸ்தானத்துல போய் அவர் போய் கெட்டு போறார், நீசமாகிறார் இல்லையா? அப்ப நீசமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கம், நிம்மதி கெடும். தேவையில்லாம யோசனை, ஓவர் திங்கிங் இந்த காலகட்டத்துல இருக்கும். ஏன்னா மிதுன ராசியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப புதன் வந்து வக்ர நிவர்த்தியாய் வந்துருவாரு. அப்ப வக்ர நிவர்த்தியாக வரும்போது அவரோட சொந்த வீட்ல இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல யார் இருக்காங்க? செவ்வாய் இருக்காங்க. அப்ப செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் அப்படிங்கும்போது ஒரு மாரி கோபம், அவசரம். எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, இப்பவே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாட், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு போய் என்ன பண்ணும்? 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இப்ப நான் இதை யோசிச்சுட்டேன்னா, இப்ப இதை உடனே பண்ணணும். அதுக்காக நான் செலவு பண்ணணும். அந்த ஒரு நிர்பந்தனைக்கு வந்து இங்க நிப்பீங்க. அப்பதான் நான் சொல்றேன் விரயங்கள் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நீங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க கேட்டதுக்கப்புறம், ஓகே அத கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணிடுங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்துல வந்து பணம் வரும், அதிர்ஷ்டமும் வரும், எல்லாமே ஓகே. ஆனா அதுக்கு ஈக்குவலா வந்து நீங்க ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க செலவு பண்றதுக்கு. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்ப ஏதாவது ஒரு சுப விரயமா, ஏன்னா 2ஆம் இடத்துல குரு, உச்ச குருவா இருக்கும்போது நகை வாங்குனீங்கன்னா, அது டோட்டலா நம்ம அந்த விரயங்கள் வந்து நகை வாங்கும்போது சூப்பர். அப்ப ரெகுலர் வருமானத்தை சேர்த்து வைத்து நகை வாங்குனீங்க அப்படின்னா, அது அசட்டா மாறும். அது சுப விரயமா மாறிடும். அப்ப தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும். அப்போ வந்து லக்னத்துல புதன் அப்படின்னு சொல்றவர் வந்து வக்ர நிவர்த்தியாய் வரும்போது, சில பேத்துக்கு வந்து லாஸ்ட் மந்த்லாம் வந்து ஒரு மாரி கொஞ்சம் போராட்டமா இருந்திருக்கும். மாற்றங்கள் நெறைய இருந்திருக்கும். பிசினஸ்ல சில மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. உச்ச குருவாக இருந்தாலுமே வந்து பண தேவைகளை குடுத்திருப்பாரு. ஏதாவது ஒரு கண்டிப்பா அசெப்ட் பண்ணியிருப்பீங்க. இப்ப வந்து அஸ்தங்கம் ஆகிறார். அப்போ ஒரு தொழில்ல ஏதாவது புதுசா ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகும்போது என்ன ஆகும்? நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் தவறாக போகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாம நீ இத பண்ணு, அத பண்ணு, இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உறுதிமொழி குடுக்குறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு மாட்டாதீங்க. அதே மாரி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பொது பலன்களே சொல்ல இந்த பேங்கிங் சார்ந்த நிதி நிலைகள்ல சில பிரச்சனை அந்த மிதுனத்துக்குமே வரும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்க புதுசா தெரியாதவங்க கிட்ட சீட்டு போட்டு மாட்டிக்காதீங்க. தெரியாத இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். ஆன்லைன்ல வந்து இந்த மாரி எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஷேர் ட்ரேடிங் பண்றேங்க அப்படின்னா, செவ்வாய் கூட இருக்க வரைக்கும் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வருமானத்துக்குரியவர் வந்து நீசமா இருக்கிறாரு. அப்ப அது நமக்கு தேவையில்ல. குழந்தைகள் விஷயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் குழந்தைகளோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அப்போ இது எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டீங்க, இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, இப்ப மிதுனத்துக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கும்.